வணக்கம். இன்னைக்கு காரைக்குடியில் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா அவங்க வீட்டு கேணியில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாலும் கேணிலலாம் வந்து பிடிக்க மாட்டோம், பாம்புலாம் இது பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்களாம். அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை கூப்பிட்டாங்க. அப்போதைக்கு போய் பார்த்தா கண்ணாடி விரியன் நல்லா ஓரளவு வளர்ந்த சைஸு, ரொம்ப வளர்ந்ததில்ல, ஓரளவு மீடியம் சைஸ் தான். அப்புறம் உள்ள அந்த மோட்டர் கவரை வச்சு கட்டி கயிறில் கட்டி இழுத்து பார்த்தோம். ஆனால் அதில் ஏறலை பாம்பு. அப்புறம் ஒரு குச்சியை கவர் மாதிரி கட்டி அதில் தான் போட்டுருந்தோம். அதுவும் 2-3 தடவை வந்து மேலே வந்து கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வெளியில் எடுத்தாச்சு, எஸ்கேப் பண்ணியாச்சு. எடுத்து சேஃபாக ஒரு பையில் வந்து போட்டாச்சு. உசுரோட எதுவும் பண்ணலை, எதுவுமே அதுக்கு அடிபடாமல் போட்டு நம்ம ஃபயர் சர்வீஸில் கொண்டு போய் கொடுத்தாச்சு. அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையை கொஞ்சம் இது பண்ண மாட்டாங்க. ஆடு மாடு எதுவும் தான் தூக்குவாங்க. பாம்பு வெளியில் இருந்தால் மரத்தில் இருந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணி மெக்கானிக்கில் இருக்குன்றக்காண்டி கொஞ்சம் யோசனையாக இருந்தாங்க. அதனால் நம்ம கொண்டு போய் கொடுத்தாச்சு. யார் வீட்டிலையும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஃபயர் சர்வீஸ் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுங்கள். பாம்பு எங்கே பார்த்தாலும் இதோட பயப்பட வேணாம், அடிக்க வேணாம். இந்தியாவோட முக்கியமான 4 விஷப்பாம்புகளில் இதுவும் ஒன்று. இந்த பாம்பு கடிச்சா தெரியாதனமா எங்கேயும் கடிப்பட்டோம்னா இதோட பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல ரத்தம்லாம் உள்ளே உரைய ஆரம்பிச்சிடும். அப்படி அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா செயலுக்கு ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. பாம்பு கடிச்சுனா கத்துற சவுண்டு எப்படி கேட்குது பாருங்க. நல்லா அடுத்து முக்கியமாக என்னன்னா பாம்புகளை ஓரளவு பற்றி தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்கியூ பண்ணுறவங்க பண்ணால் நல்லது. தெரியாமல் பண்ணுறது, ஏன்னா இதெல்லாம் விஷப்பாம்பு இது அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷன் கரெக்டாக தெரியணும் அட்டாக் பண்ண போகுதுன்னு. ஏன்னா பாம்பு இருக்கிறதுல 2-3 மடங்கு வந்து தவி கடிக்கும். நல்ல பாம்பாச்சும் ஈஸியாக அது வந்து தாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிம்டம் படம். ஆனால் இந்த பாம்போட இதோட அட்டாக் மிஷின் அவர் சீக்கிரம் கணிக்க முடியாது, டக்குன்னு கிடச்சிடும். அதனால் யாரும் அவர் சீக்கிரம் இந்த மாதிரி விஷப்பாம்பு பக்கத்தில் போயிட வேணாம். எந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சி நோகாமல் கொண்டே இப்படி விடணுமாங்கன்னு நிறைய பேர் கேட்குறது புரியுது. அடித்து தூக்கி போட்டுக்கணும் மனதுனால மக்களுக்கு பாதிப்பு தாங்க. அப்படி கிடையாது. எவ்வளவோ ஆக்சிடென்ட் நடக்குது, சுற்றி சாகும். இதெல்லாம் சுற்றுச்சூழலும் முக்கியமான இந்த பாம்பு இந்த மாதிரி உயிர்கள்லாம். அதனால் நமக்கு பாதிப்பு இருக்குது, இல்லைங்கள பெரிய பாதிப்பு இருக்குது. இருந்தாலும் அதில் வந்து பெர்சன்டேஜ் கணக்கில் ரொம்ப கம்மி. அதனால் நமக்கு ஏற்படுறது. முடிஞ்சளவு நம்ம அதை டிஸ்டன்ஸை தள்ளி இருப்போம். முடிஞ்சால் சேஃபாக கொண்டு ரெஸ்கியூ எங்கேயாவது ப்ரொஃபஷனல் ட்ரெயினரை வச்சு கொண்டு விட பார்ப்போம்.